1907 தீவிர தேசியவாத தலைவர்கள் காங்கிரஸ் விட்டு வெளில போனாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மீண்டும் காங்கிரஸ்குள்ள இணையறாங்க. அது எந்த மாநாட்டில் இணையறாங்க அப்படின்னா 1916 மாநாட்டில் இணையறாங்க. 1916 மாநாடு எங்க நடக்குது பாத்தீங்கன்னா லக்னோல நடக்குது. 1916 லக்னோல வந்து மாநாடு நடக்குது. இந்த மாநாடு ரொம்ப ரொம்ப வரலாற்று சிறப்பு மிகுந்த ஒரு மாநாடு. ஏன்னா முக்கியமான 3 விஷயங்கள் இந்த இடத்துல நடந்திருக்கும். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு தலைமை தாங்கினது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பிகா சரண் மஜும்தார் தலைமை. அம்பிகா சரண் மஜும்தார் அப்படின்ற ஒரு தலைவர் தலைமை தாங்கி இருப்பாரு. இங்க நடந்த முக்கியமான 3 நிகழ்வுகள் என்ன அப்படின்னா, 1907 காங்கிரஸ் விட்டு வெளில போனாங்கல்ல தீவிர தேசியவாத தலைவர்கள், அவங்க மீண்டும் காங்கிரஸ்குள்ள இணையறாங்க. சரிங்களா? அப்ப ரீஜாயின் காங்கிரஸ் மிதவாத தீவிர தேசியவாத தலைவர்கள் மீண்டும் காங்கிரஸில் இணைந்தனர். சரிங்களா? அப்ப ஸ்பிட் 1907 பிரிஞ்சு வெளில போறாங்க. 1916 மீண்டும் காங்கிரஸ்குள்ள வந்து இணையறாங்க. இந்த இணைப்புக்கு காரணம், அதாவது தீவிர தேசியவாத தலைவர்களை சமாதானப்படுத்தி மீண்டும் காங்கிரஸ்குள்ள இணைய வைக்கிறதுக்கு முக்கிய காரணமா யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அன்னி பெசன்ட் இருந்திருப்பாங்க. சரிங்களா? இந்தியாவில வந்து தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்திருப்பாங்க இல்லையா, அன்னி பெசன்ட் அவங்க வந்து இருந்திருப்பாங்க. சரிங்களா? அன்னி பெசன்ட் தான் இந்த மிதவாதிகள் தீவிர தேசியவாதிகள் 2 பேரும் மீண்டும் ஒன்றிணைவதற்கு காரணமாக இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அன்னி பெசன்டும் அவங்க இதா இருந்தா திலகர். சரிங்களா? திலகரும் தான் இருந்திருப்பாங்க. ஓகே, இது ஒரு முக்கியமான நிகழ்வு. சரிங்களா?